ஹாய் நண்பா, SBI அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1500 பிளஸ் வேகன்சி இருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். SO அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எல்லாமே உங்களுக்கு அதிகாரி லெவல் பதவி தான். சேலரியை பொறுத்தளவு பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஸ்டார்டிங்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 65,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. சோ தற்பொழுது ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அதாவது SO அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர் லெவல் ஜாபுக்கு இப்போ வேகன்சி விட்டுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ் தான். ஓகேங்களா, நிரந்தரமான வங்கி வேலை வாய்ப்பு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அரசு வங்கி தான். நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வரையாக SBI பேங்குடைய கிளைகள் இருக்கு. சோ அங்கதான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு சொல்லிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. இப்போ நம்ம வேகன்சி பத்தின டீடைல்ஸ் பார்த்தறலாம். நாடு முழுவதும் கரண்ட் வேகன்சி ஒரு 1497, அதுல பேக்லாக் வேகன்சி ஒரு 14, மொத்தமா ஒரு 1500க்கும் அதிகமான வேகன்சி இருக்குதுங்க. சோ இதுல நம்ம இந்த வீடியோல தெளிவா பாக்குறது அசிஸ்டன்ட் மேனேஜர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 784 வேகன்சி இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலைகளுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய டெப்டி மேனேஜர் வேலைகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ நான் இந்த வீடியோல ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாப் பத்தி தான் ரொம்ப கிளியரா சொல்ல போறேன். சோ வீடியோவை முழுவதும் பாருங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான வயதை பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது 21 வயது கம்ப்ளீட் ஆகிடும். அதிகபட்ச வயதுன்னு பாத்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி OBC கேண்டிடேட் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ இருக்குது. இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்தறலாம். சோ டைரக்டா இந்த ஃப்ரெஷருக்கான ஜாப் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத நான் சொல்றேன். மத்த எல்லா ஜாப் டெப்டி மேனேஜர் ஜாப்ல நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா குறைந்தது 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. சோ நம்ம டைரக்டா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம் அப்படிங்கிற ஜாப் பத்தின இன்ஃபர்மேஷன் பார்த்தறலாம். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம் கேட்டகரிக்கு BE Tech அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லனா எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க, இல்லனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரில குறைந்தது 50% மதிப்பெண்கள் நீங்க வாங்கியிருக்கணும். அப்படி இல்லனா MCA மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். அப்படி இல்லனா MTech இல்லனா MSc இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், IT டிபார்ட்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். இதுல குறிப்பா ப்ரிஃபர்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக் போட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல வருது. முழுக்க இது ஒரு IT கேட்டகரியில வரக்கூடிய வேலைகள். சோ அதனால உங்ககிட்ட இந்த BE Techல நீங்க இவங்க சொல்லிருக்கூடிய இந்த டிசிப்ளின்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து டெவலப்பர் ரிலேட்டடா, கிளவுட் ஆபரேஷன் ரிலேட்டடா, நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா நீங்க வந்து கோர்ஸ் ஏதாச்சும் படிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி. மத்தபடி சர்டிஃபிகேட் இல்லாத BE Tech படிச்ச இந்த டிசிப்ளின் ஆண்கள் பெண்கள் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் தான். சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும். சோ அந்த சர்டிஃபிகேட் எந்த ஃபீல்ட்ல இருந்தா ஓகே அப்படிங்கறத தெளிவா பேராகிராஃப் போட்டுருக்காங்க. அதையும் நீங்க தெளிவா செக் பண்ணி பாருங்க. சோ பர்టిక్యులரா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். சோ இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்தளவு ஜூனியர் மேனேஜர் சிஸ்டம் இந்த ஜாபுக்கான பேசிக் பே 48,480 ரூபாய். அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து மாதம் எப்படி பார்த்தாலும் ஸ்டார்டிங்லேயே ஒரு 65,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இந்தியாவில் எங்கனாலும் இருக்கலாம். பட் உங்களுக்கு எங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடணும் அப்படிங்கறத அந்த பேங்க் தான், பர்టిక్యులரா SBI பேங்க் தான் டிசைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு மும்பைல கூட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம தமிழகத்திலேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே டிசைட் பண்றது அந்த பர்టిక్యులரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சரிங்களா, ப்ரொபேஷன் பீரியட் இருக்கு. எல்லா மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்குமே ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். இந்த ஜாபுக்கு 1 இயர் வரைக்கும் ப்ரொபேஷன் பீரியட் போட்டுருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு ரிட்டன் டெஸ்ட், ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 100 மார்க்கு வந்து அலாட் பண்ணிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து புதுச்சேரி, அதுக்கப்புறம் சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த இடங்கள்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்கீமை பொறுத்தளவு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெனரல் IT நாலேஜ் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. சோ இதுல வந்து ஜெனரல் IT நாலேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல கவர் ஆகுது. மொத்தமா 100 மார்க் கேட்கறாங்க. டைம் டியூரேஷனை பொறுத்தளவு ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு ஒரு 45 நிமிடங்கள் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ்க்கு ஒரு 75 நிமிடங்கள் டைம் டியூரேஷன் போட்டுருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஆல்சோ உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது SC ST OBC வகுப்பை சேர்ந்தவங்க ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ ரிட்டன் டெஸ்ட்ல நீங்க வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை 70% கால்குலேட் பண்றாங்க. அண்ட் இன்டர்வியூல நீங்க பெர்ஃபார்ம் பண்ற அந்த மார்க்ஸை 30% கால்குலேட் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நீங்க டைரக்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம். ஒரு நிரந்தரமான வங்கி வேலை வாய்ப்பு தான். பேஜ் நம்பர் 15ல உங்களுக்கு டீடைல்டு சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ எல்லா ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்பவுமே செப்பரேட்டா தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. IBPS கூடலாம் இவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, சோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 750 ரூபாய். இதுல வந்து SC ST பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அது எல்லாமே ஃபைல் சைஸோட தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த டேபிள் காலம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இப்பதான் ஜாப் ஓபனிங்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இதை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால கிளர்க் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் இன்னும் வராம இருக்குது. அது கூடிய விரைவில் வந்துரும்.